வணக்கம் அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம மனவளக்கலை என்ற புக்ல இருந்து அடுத்த ஒரு சின்ன பகுதி. இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா தவ நிலைகளும் பயன்களும். மெடிடேஷன் பண்ணும்போது என்னென்ன நிலைகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. இந்த நிலை சாந்தி யோகம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம உடல்ல நிறைய சக்கராஸ் இருக்கு, 7 சக்கரங்கள் இருக்கு. இதுல இந்த மையம், இந்த சாந்தி யோகம், இந்த மையம் முதுகுத்தண்டின் ஸ்பைனோட அடிப்பகுதியாகும். ஆசன வாய்க்கு ஓர் அங்குலம் மேலே உள்ள பால் உணர்வு சுரப்பியை இது குறிக்கும். எனவே மூலாதாரத்தில் நின்று தவம் இயற்றும் போது அந்த இடத்தில், அதாவது உடலின் உள்ளே நினைவை செலுத்தி தவம் இயற்ற வேண்டும். இதற்கு சாந்தி யோகம் என்று பெயர். முதுகத்தண்டின் அடிப்பகுதியில் ஆசன வாய்க்கு ஓர் அங்குலம் உயரே மனதை குவிக்க வேண்டும். அப்போது சாந்தி யோகம் எளிதில் பிடிபடும். இது மிகவும் முக்கியமானது. வேக வாகனத்தை இயக்க கற்றுக் கொடுக்கும் போது ஆக்சிலேட்டரிலே அழுத்த கற்றுத்தருபவர் கூடவே பிரேக்கையும் காட்டிக் கொடுத்து அதன் மதிப்பையும் உபயோகத்தையும் சொல்லித் தருவார். அதுபோல் உயிராற்றலை ஆக்கினைக்கும் அதற்கு மேலேயும் தூக்கி நிறுத்தி பழகுதல் தான் தன்னிலை விளக்கத்தையும் ஆன்மீக உணர்வையும் தரும். அதாவது ஆக்கினை சக்கரம்ங்கிறது இங்க இருக்கு, புருவங்களுக்கு 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கு. நம்மளோட உணர்வுகளை, நம்மளோட விழிப்புணர்வு அங்கே கொண்டு போகணும், நம்மளோட புருவ மத்திக்கு கொண்டு போகணும். அதுதான் உங்களுக்கு ஆன்மீக உயர்வை கொடுக்கும். என்றாலும் தவக்கணல் பல காரணங்களால் கட்டுமீறுகின்ற போதும் வேறு சில சூழ்நிலைகளிலும் உயிராற்றலை அதனது பழைய இடத்திலேயே நிறுத்தியாக வேண்டும். இதுவே சாந்தி யோகம். இந்த சாந்தி யோகம் என்னும் மூலாதார தவத்தை முற்காலத்தினர் அறிந்திருக்கவில்லை. அதனால் முற்காலத்தில் தவம் இயற்றுதல் என்பது உயிருக்கே ஆபத்தான காரியமாக இருந்திருக்கிறது. பிரமை, பைத்தியம் போன்ற கொடிய வியாதிகளும் நேர்ந்திருக்கின்றன. ஆனால் இப்போது சற்றும் அந்த பயம் கிடையாது. யோக சாதனையின் அதீதத்தின் எக்ஸஸ் காரணமாகவே, உணவின் காரணமாகவோ, ஆராய்ச்சியின் காரணமாகவோ அல்லது கோள்களின் நிலை காரணமாகவோ தவக்கணல் மிகுந்தால் அதை உடனடியாக உணர்ந்து தணித்து கொள்ளவும், அந்த தவக்கணலின் அதீதத்தை எக்ஸஸ் உடல் நலனுக்கும் உள்ளத்தின் நலனுக்கும் பயனாக்கிக் கொள்ளவும் சாந்தி யோகம் உதவுகிறது. தவ வேகம் உடல் பலத்தை மீறும் போது தனித்திடவும் வழியுண்டாம். அதை காணாமல் சிவநிலையை அடைவதற்கு தவமிருந்து சித்தியடையா முன்னம் கணல் மிகுந்து சவநிலையை அடைந்தார் முன்னாளில் பல்லோர் சற்றுமிப்போது அந்த பயம் இங்கே இல்லை. நவயுகத்திற்கேற்றபடி வாழ்க்கை ஊடேதான் என்னும் நிலையறியும் மார்க்கம் இதாம். அந்த காலத்துல நிறைய தவம் பண்ணி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பைத்தியம் ஆகிட்டாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கு. ஏதோ காட்டுல போயிட்டு பைத்தியமா சுத்திட்டு இருக்காங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பயமெல்லாம் எதுவும் பட்டுக்க வேண்டாம் நீங்க. அதாவது ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது நீங்க அந்த மாதிரியெல்லாம் ஆக வேண்டாம். அதுக்கெல்லாம் இப்போ சான்ஸே இல்லைன்னு சொல்றாங்க. மூலாதாரத்திலிருந்து உணர்வு மேலெழுப்ப பெற்ற உணர்வாளர்களுடைய உயிராற்றலானது சில சூழ்நிலைகளுக்கு உள்ளாகும் போது சிதைவையும் இழப்பையும் ஏற்க வேண்டி வரும். அவை மாத விளக்கில் இருக்கும் பெண்களின் அருகாமை, நாயின் அருகாமை, பன்றியின் அருகாமை மற்றும் பிணத்தின் அருகாமை. தவிர்க்க முடியாத காரணத்தால் இந்த சூழ்நிலைகள் ஏதேனும் ஒன்றிலிருந்தே ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் அப்போது உடனே சாந்தி யோகத்திற்கு வந்துவிட வேண்டும். அதாவது உணர்வை ஆக்கினியில் வைக்காது மூலாதாரத்திற்கு இறக்கிவிட வேண்டும். அப்போது நாம் எந்த இழப்புக்கும் உள்ளாக மாட்டோம். மாதவிலக்கில் இருக்கும் பெண்டிர் சமைத்த உணவை உண்ண வேண்டிய தவிர்க்க முடியாத கட்டாயம் நேர்ந்தால் அப்போது கூட இறங்குபடியில் இருந்து கொண்டு உண்ண வேண்டும். அப்போதுதான் உயிராற்றலின் இழப்பிலிருந்து தப்பலாம். மேலே சென்றுவிட்ட நாம் கீழே இறங்கி நின்று தவம் ஏற்றுவதால் இதற்கு இறங்குபடி என்றும் ஒரு பெயர் உண்டு. தவக்கணலை இறங்கி சாந்தி தருவதால் சாந்தி யோகம் என்று பெயர். நினைத்தவுடன் சட்டென்று மூலாதாரத்திற்கு இறங்கிவிடும் திறன் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குண்டலினி யோக பயிற்சியின் ஆரம்ப காலத்தில் 4 to 7 நாட்கள் சாந்தி யோகத்திலேயே இருக்க வேண்டும். தவிர ஆரம்ப பயிற்சியாளர்கள் ஒவ்வொரு வேளை சாப்பாட்டிற்கு பிறகும்
3 நிமிடம் இறங்குபடி கவனிக்க வேண்டும். இதற்கு உட்கார்ந்து தவம் செய்ய வேண்டும் என்பதில்லை. சாப்பிட்டு முடித்தபின் அடுத்தடுத்த காரியங்களை பார்த்து கொண்டே நினைவை மட்டும் மூலாதாரத்தில் வைத்திருக்க வேண்டும். ஆரம்ப பயிற்சியாளரும் சரி, முதிர்ந்த பயிற்சியாளரும் சரி, வாரத்தில் 2 வேளை வெள்ளி காலை மாலை கட்டாயம் சாந்தி யோகம் மட்டுமே பயில வேண்டும். அதேபோல் மாதாந்திர உலக அமைதி தற்சோதனை மௌன நோன்பு அன்று படுக்கம் போகும் முன் ஏற்ற பெறும் கடைசி வேலை தவம் முழுக்க முழுக்க இறங்குபடி தவமாகவே ஏற்ற வேண்டும். வாழ்த்துங்கூட இறங்குபடியில் நின்றே கூற வேண்டும். பஞ்சபூத தத்துவத்தில் மண் ஆகிய பிருதுவிக்கு உரிய ஸ்தானம் மூலாதாரம். இங்கு நின்று தவம் ஆற்றுவதால் பூகற்ப ஆராய்ச்சி பற்றிய அறிவு விருத்தி ஆகும். ஒரு குண்டலினி யோகி தவம் இயற்றி சேமித்து வைத்துள்ள தவசக்தியின் மிகுதியானது சாந்தி யோகத்தின் பயனாக உடல் சக்தியாக மாறுகிறது. அது உடல் நலனுக்கும் நோய் எதிர்ப்புக்கும் பயன்படும். உடல் வலி, ஜுரம், அஜீரணம் போன்ற சாதாரண நோய்கள் சாந்தி யோகத்தால் நீங்கும். மலச்சிக்கல் விலகும். உடலின் உயிரின் இயக்கம் சீராகும். ஒரு நுட்பத்தை கவனியுங்கள். முன்னர் மூலாதாரத்தில் குண்டலினி சக்தி இருப்பதாக இருந்ததற்கும் இப்போது சாந்தி யோகத்தில் நாம் அதே சக்தியை மூலாதாரத்தில் தேக்கி தவம் ஏற்றுதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றன. அவற்றை ஆராய்வோம். முன்னர் மயக்க நிலை, இப்போது விழிப்பு நிலை. மூலாதாரத்தில் நின்றாலும் சாந்தி யோகத்தின் போது மனம் விழிப்பில் தான் இருக்கிறது. எனவே மனதின் சக்தி குறைந்து விடுவதில்லை. ஆகவே சாந்தி யோகத்தின் போது வாழ்த்து கூறுதலும் பொருத்தமானதுதான். முன்னர் மூலாதாரத்தில் உயிராற்றல் இருந்தது தெரியாது. இப்போது சாந்தி யோகத்தில் அது இருப்பது தெரிகிறது. அதன் அசைவும் அழுத்தமும் மனதிற்கு புலப்படுகின்றன. அவற்றை கவனித்தல் மனதிற்கு ஓர்மை நிலை பயிற்சியாகவும் கான்சன்ட்ரேஷன் அமைகிறது. சாந்தி யோகத்தின் காரணமாக தேவைக்கேற்ப உடல் சக்தியை மனோசக்தியாகவும் மனோசக்தியை உடல் சக்தியாகவும் மாற்றி மாற்றி பயன் துய்க்கிறோம். எனவே இதன் மதிப்பையும் உயர்வையும் போற்றி உரியவாறு இத்தவத்தை பயின்று வர வேண்டும். ஸோ இதுதான் சாந்தி யோகம் சொல்லி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் மேலும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா எல்லா ஊர்களிலையும் மனவளக்கலை மன்றம் அப்படின்னு இருக்கு. அங்கே போனீங்கன்னா இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க, ப்ரொஃபஸர்ஸ் அந்த மாதிரி கூட இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு இதை பற்றி சொல்லி கொடுப்பாங்க. இதை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. இப்போ தான் நம்ம படிக்கிறோம். ஒவ்வொன்றா நம்ம கற்றுட்டு வரோம். இதெல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தான். சம்டைம்ஸ் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கலாம், யூஸ்ஃபுல் எல்லாமே இருக்கலாம். ஆனால் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தத்துவ ஞானி, அவருக்கு வந்து ஏழைகளின் தத்துவ ஞானின்னு சொல்கிறாங்க, அவர் வந்து எழுதியிருக்கார். அந்த பெரியவர் எழுதியிருந்தால் அதில் ஏதாவது நல்லது இருக்கும். ஸோ எது நல்லது இருக்கோ, நல்லது உங்களுக்கு படுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எது உங்களுக்கு ரிலவெண்ட் இல்லையோ அதை நீங்கள் விட்டுருங்க. ஸோ தேங்க்யூ. ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே. வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ ஆல்.